பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தருகிறார். எல்லாம் அவருடைய வசனத்தை கொண்டு நம்மோடு பேசி உற்சாகப்படுத்தி நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து மகிழ பண்ணுகிற தேவன். அதனால்தான் ஜெபத்தை குறித்து தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். ஜெபத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு ஜெப அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நம்மை பெற்றுக்கொள்ள நம்மை வழி நடத்துகிறது. ஜெபத்தினுடைய வளர்ச்சி என்கிற தலைப்பில் நாம் ஜெபத்தை குறித்து சில காரியங்களை தியானித்து வருகிறோம். அதில் முதலாவது நம்ம பார்த்தோம் பாவிகளின் ஜெபம். ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கும்போது அவன் போய் எனக்கு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்க முடியுமா? அந்த ஜெபம் கேட்கப்படாது. அவன் தான் பாவத்தை விட்டு மனம் திரும்பி என் பாவத்தை மன்னியும் என்று ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். என்னை மன்னித்து சுகந்தாருன்னு கேட்டால் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். அதனால் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவனிடத்திலிருந்து மனிதன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நீங்கள் முதலாவது பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் ஒரு பரிசேயனுடைய ஜெபம். லூக்கா 18 அதிகாரம் 10-14 வசனங்களை வாசிக்கும்போது 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. அதில் ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயர்கள் எங்களுக்கு தான் வேதம் நல்லா தெரியும், வேதத்தை நிறைய கற்று தங்களை நீதிமான்களாய் காண்பிக்கிறவங்க. அப்போ அந்த கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டை நிறைய கற்று அறிந்து அவங்களும் ஒரு தனி குரூப்பாக இருந்தாங்க பரிசேயர்கள். அவங்க தான் ரொம்ப பரிசுத்தவான்கள் என்பதை போல மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறவர்களாக அவங்க இருந்தாங்க. அதனால் அவங்க சுய நீதி, நான் உபவாசிக்கிறேன், நான் தசமாக கொடுக்குறேன், நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி சுய நீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நிறைய பேர் எப்படி இப்போ நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் பெர்ஃபெக்டாக சுய நீதி. அது மாதிரி உள்ளவங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்கலை. அதே சமயத்தில் இன்னொரு மனிதன் ஜெபிக்கிறான். லூக்கா 18 அதிகாரம் 13 வசனம் பாருங்கள், 110வது பக்கம். லூக்கா 18 அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 110வது பக்கம். லூக்கா 18 அதிகாரம் 13 வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். சரிங்களா? ஒரு மனிதன் நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், தசம்பாங்க கொடுக்கிறேன், அப்படியாக இப்படியாக ஆண்டு விட்டே தன்னுடைய பெருமை பேசுகிறான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை, பதில் கொடுக்கவும் இல்லை. பெருமையின் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பது இல்லை. ஆனால் இந்த ஆயக்காரன் என்று சொல்லுகிற அந்த மனிதன் பாருங்க, தன்னை தாழ்த்தி அவன் ஜெபம் பண்ணுகிறான். அதாவது ஆயக்காரன் என்றால் ஆயம் வசூலிக்கிற டேக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிற ஒரு அதிகாரி. வரி வசூலிக்கிறவர்களை அந்த காலத்தில் பாவியாக கருதினாங்க. என்ன ரோமருடைய ஆட்சி நடந்ததில்லை, அவங்களுக்கு இவங்க வேலை செய்தாங்க. அப்போ யூத மக்களிடத்தில் வரி வசூலித்து அரசாங்கத்துக்கு செலுத்துவாங்க. அதனால் யூத ஜனங்கள், அந்த மக்கள் இவங்களை ஆயக்காரர்களை நம்மளை கொடுமைப்படுத்தி நம்மக்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்நியர்களுக்கு எண்ணி இவங்களே வெறுத்தாங்க. பாவிகள் என்று கருதப்பட்டிருந்தவர்கள். அதில் நிறைய பேர் இப்போ லஞ்சம்லாம் நடக்கலை, ஊழல், அது மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நீங்கள் சகையை கூட ஆயக்காரன் தான், அதில் சீஃப் டேக்ஸ் கலெக்டராக இருந்தார். அதாவது அநியாய சம்பாத்தியம் பண்ணுவார். அங்கே என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த பகுதியில் இவ்வளவு நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி தரணும்னு சொல்லி இவங்க பல மடங்கு மக்களை உறிஞ்சி டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் தான் செலுத்துவாங்க. அதை விட மக்களை கொடுமைப்படுத்தி வசூலிப்பது. அதனால அவங்க பாவிகளாக கருதப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது தேவனுக்கு முன்னால் கண்ணங்களை ஏறெடுக்க கூட துணியாமல், நான் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல, நான் ஒரு பாவியான மனிதன்னு சொல்லி அவன் எப்படி தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையார், ஒரு அழகான ஜெபம், நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபம். இந்த மனிதன் போய் இவனுக்கு தேவனை குறித்து ஒரு பயம் இருந்தது. அவர் எவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன், எவ்வளோ மகிமையின் தேவன், அவருடைய முகத்தை பார்க்க எனக்கு அருகதை கிடையாது என்று
அதை பார்க்க துணியாமல் குனிந்து தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்டு, பாருங்க, அவன் தன் மார்பிலை அடித்து கொண்டு அப்படி ஐயோ நான் பாவி, தன் பாவத்தை குறித்த உணர்வோட கூட தாழ்த்தி அவன் ஜெபம் பண்ணினான். அந்த தாழ்மையின் ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுத்தார். பார்த்தீங்களா, அந்த பெருமை இருக்கக்கூடாது. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சமயம் ஒரு ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு போயிருந்தோம். 4 நாட்கள் கூட்டம். அந்த போதகர் ஐயா நல்ல தெய்வ மனிதர். நாங்கள் வெளியில் இங்கே இந்த நாட்களில் போகிறதில்ல, பகலெல்லாம் ஜெபம், ராத்திரி கூட்டம், பகல் கூட்டம் இருக்கும் அப்படிதான். அவங்க சொன்னாங்க, ஒரு குடும்பத்தார் நல்லா வாழ்ந்திருந்த குடும்பம் இப்போ நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய இழப்புகள் கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க ஊழியர் வீட்டுக்கு ஜெபிக்கன்னு கேட்டுக்கொண்டாங்க. நம்ம சபையை சார்ந்தவங்க தான், ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரலாமான்னு சொன்னாங்க. அதனால் அவங்க ஒரு நல்ல தெய்வ மனிதர், சபையினுடைய மெய்ப்பராக இருந்தவங்க. அதனால் சொன்னேன், நீங்கள் சொல்கிறீங்க ஐயா, நான் வர்றேன்னு சொல்லி அவங்களோட எங்கள் ஊழியத்தில் இருந்த 2-3 பேரும் போதகர் ஐயாவும் நாங்கள் போனோம். அந்த வீட்டுக்கு போனால் பெரிய வீடு, பெரிய கேம்பஸ்ஸு, முன்னால் கார்லாம் நிற்கிது, பெரிய வீடு. அந்த ஊர்லேயே ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லலாம், பெரிய பணக்காரங்க. உள்ளே போனால் அப்படியே தாய் தகப்பன் பிள்ளைங்கள் எல்லாம் அப்படியே ஒரு சந்தோஷமே இல்லாமல் சோகமாக இருந்தாங்க. பொதுவாக கிறிஸ்தவ வீடு சந்தோஷமாக வரவேற்பாங்கள ஊழியக்காரங்களே, அப்படிலாம் இல்லை, ஏதோ அப்படியே சோகத்தோட ரொம்ப கஷ்டம் பாடு அப்படின்னு நினைத்து கொண்டேன். அப்போது பேசிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அவர் சொன்னாங்க, போதறையா இந்த மாதிரி இந்த குடும்பம் இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க, ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி நாம் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் முழங்கால் படியிட்டோம். போதகரையா முழங்கால் படியிட்டாங்க, நான் முழங்கால் படியிட்டேன், என் கூட வந்தவங்க முழங்கால் படியிட்டாங்க. கண்களை மூடி அவங்களுக்கு ஜெபிக்கணும். கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கினால் ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் இரு, உன் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொன்னார். என்னடா அது, ஆண்டவர் கண்ணை திறந்து பாருன்னு சொல்கிறாருன்னு சொல்லி நான் கண்ணை திறந்து பார்த்தேன். அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட முழங்கால் படியிடலை. சோஃபாவில் அப்படி ஸ்டைலாக அப்படியே உட்காந்துருக்குறாங்க, ஸ்டைலாக சாஞ்சி அப்படி உட்காந்துருக்குறாங்க. அந்த குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் கூட முழங்கால் படியிடலை. கிறிஸ்தவங்க தான், அவங்களுக்குள்ள அந்த தாழ்மையே இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு பெருமை. இப்போ பாதிக்கப்பட்ட நிலைமையில கூட தன்னை தாழ்த்தணுன்ற உணர்வு அவங்களுக்கு இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் எப்படி இவங்களை ஆசீர்வதிக்க முடியும்னு நினைக்கிறேன், நான் எப்படி இவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியும்? ஆண்டவர் வேதனையோடு சொன்னார். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறது? நானும் பாரத்தோடு ஆண்டவரை மன்னிங்க, இறக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிச்சுட்டு நான் வந்தேன். இந்த மாதிரி சில கிறிஸ்தவர்கள் பெருமை, தங்களுடைய சுய நீதி, அதை குறித்த ஒரு பெருமை. ஆனால் தாழ்த்தி ஜெபிக்கும் போது தான் ஜெபத்துக்கு பதில் வரும். அதுவும் இந்த மனிதன் பாருங்களேன், மார்பில் அடித்து கொண்டு புலம்புகிறான். மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மீது இறக்கமாறுன்னா ஒரு உடைந்த உள்ளத்தோடு அவன் கதறுகிற மாதிரி அவனுடைய ஜெபம் இருக்கிறதை பார்க்கிறோம்ல, அந்த ஜெபம் பாருங்கள். 34ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, 34ஆம் சங்கீதம் 18வது வசனம் பாருங்கள். ஆண்டவர் எந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறோம். அது 690வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்கொண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்கொண்ட ஒரு இருதயம் கொண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது ஒரு நொறுங்கொண்ட உள்ளத்தோட, அப்படி நம்ம தேவ சமூகத்தில் நொறுங்கொண்ட உள்ளத்தோடு ஜெபிக்கும்போது அவர் சமீபமாய் வருவாராம். அதனால தான் நம்ம தேவனுக்கு முன்னால் தாழ்த்தி நொறுங்கொண்ட உள்ளத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அதுதான் நம்ம 2 நாளாகமும் 34:27 வாசிக்கும்போது, 2 நாளாகமும் நீங்கள் வேத புஸ்தகத்தில் 2 நாளாகமும் 34:27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே யோசியா என்கிற ஒரு ராஜா, அவன் சிறு வயதில் ராஜாவாக்கப்படுகிறான். அதுக்கு முன்னால் இந்த ராஜாக்கள் நிறையா துன்மார்க்கம் நடந்து விக்கிரகாராதனைக்கு இடம் கொடுத்து தேசத்தை சாபத்துக்குள்ளாக்கி தீட்டுப்படுத்திட்டாங்க, வசனத்துக்கு இடம் கொடுக்கலை. ஒரு நாள் அங்கே ஆண்டுடைய தேவாலயத்திலிருந்து அந்த வேத புஸ்தகத்தின் சுருள் எடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் அதெல்லாம் வாசித்த போது இந்த ராஜாக்குள்ள, ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய பாவம் நம்முடைய தேசத்தில் நடந்திருக்கிறது, தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறோன்னு உணர்ந்து அவர் தன்னை தாழ்த்தி ஜெபம் செய்கிறார். தன்னை தாழ்த்தி, தேசத்தின் ராஜாவே ஆண்டவருக்கு முன்னாலே தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது
27வது வசனம் பாருங்கள், 585வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கு விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில். ஆண்டவர் சொல்லிட்டு, அந்த மாதிரி விக்கிரக ஆராதனைக்கும் துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுத்து நீங்கள் என்னை விட்டு விலகி போனதுனால இது சம்பவிக்கும்னு சொல்லி, அதை கேட்டு ராஜா தன்னை தாழ்த்தி கதறி அழுது ஜெபித்த போது ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக நீ பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. அந்த நாட்களில் சிலர் மனம் திரும்பி தன்னை தாழ்த்துவதற்கிடையிலும் வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுவாங்க. அப்புறம் சாக்கு உடை அணிந்து கொள்ளுவாங்க. அது சாக்கு உடை அணிந்து கொண்டு ரட்டு என்று சொல்லுவாங்க. ரட்டு உடைத்து சாம்பல் உட்கார்றது அது தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாய், மனம் திரும்புவதற்கு அடையாளமாய் இப்படி செய்வாங்க. அப்போ எனக்கு முன்பாக நீ அழுதபடியால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தன்னை தாழ்த்தி அழுத உடனே தேவன் மனம் இறங்கிட்டார். இப்படி தான் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்குறோம்ல. ஆண்டவருக்கு முன்னாலே தாழ்த்தி நம்முடைய கண்ணீரை சிந்தி செபிக்கும் போது ஆண்டவர் உடனே இரக்கம் செய்து பாவத்தை மன்னித்து ஒரு விடுதலை கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஒரு சமயம் ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார். தூத்துக்குடியிலேருந்து என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இப்பவும் மறக்கலை எனக்கு. தூத்துக்குடி பட்டணத்திலேருந்து ஒரு நண்பர் பார்க்க வந்தார். அப்போ நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸ் ஓலக்கொட்டாயில் இருந்தது, அது ஆரம்ப காலம். அங்கே வந்திருந்த போது இப்படி ஒரு நண்பர் பார்க்க வந்திருக்கிறார் சொன்னாங்க. என்னுடைய அறையில் உட்கார வைத்து அவரோடு பேசினேன். என்ன பிரதர், என்ன விஷயம்னு கேட்டேன். சோகத்தோடு காணப்பட்டார். அவர் சொன்னார், நீங்கள் சில நாளைக்கு முன்னால் போன வாரம் எங்கள் ஊருக்கு கூட்டம் நடத்த வந்தீங்களா? ஆமாம், தூத்துக்குடியில் ஒரு பொதுக்கூட்டம் மைதானத்தில் நடைபெற்றது. எனக்கு இந்த மாதிரி பிரசங்கம் கூட்டம் அதெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி கூட்டம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வருவோம், அவ்வளோதான். வேறு இந்த கூட்டம் இதெல்லாம் பிடிக்காத பிரசங்கெல்லாம். ஆனால் எங்களுடைய சபை போதகர் உங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னை கொண்டு போய் சைக்கிளில் விட்டுருப்பா அந்த கூட்டத்தில்னு சொல்லி நான் சைக்கிளில் அவங்கள ஏற்றி கொண்டு வந்து அவங்கள கூட்டத்தில் விட்டேன். அப்போ கொஞ்ச நேரம் நின்று இவர் என்ன தான் பேசுவார், இவ்வளோ ஜனங்க உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நின்று அவங்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன். எப்போ அந்த பிரசங்கத்தை கேட்டேனோ அதுலேருந்து என் சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, இருந்த கொஞ்ச நெஞ்ச சந்தோஷமும் போச்சு. அப்படியே தூங்க முடியல. அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் பண்ண அந்த பிரசங்கத்தினுடைய வார்த்தை என் இருதயத்தில் தொனிச்சிக்கிட்டே இருக்குது. நிம்மதியே இல்லை. அதனால தான் என்ன பிரச்சனை, சில நாளாய் ஒரு 4-5 நாளாக இந்த போராட்டம் தூங்க முடியல, கஷ்டம். அதனால தான் இவரை எங்கே இருக்கான்னு உங்களை விசாரித்து உங்களை பார்த்துட்டு வரேன்னு வந்திருக்கிறேன்னு சொன்னார். அப்போது ஆண்டவருடைய வசனம் அவருக்குள்ளே கிரியை செய்து ஒரு பாவ உணர்வு உண்டாகி இருப்பதை நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்போது எனக்காக ஜெபிக்கணுன்னார். சரின்னு 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டோம். அப்போ அவர் எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, இந்த மாதிரி கஷ்டம். அது மாத்திரம் இல்லை சொன்னார், நான் கூட்டத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன், சர்ச்சுக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனை பண்ணுறதுக்கே போவேன். நான் அங்கே போனாலே கூட்டம் முடிஞ்சு கமிட்டி மீட்டிங்னா பிரச்சனை பண்ணுவேன், சண்டை போடுவேன், இதான் என் வேலை. குடிப்பேன், வெறிப்பேன், மனைவியெல்லாம் அடிப்பேன், துன்பப்படுத்துவேன். இந்த மாதிரி ஆள் நான் ரவுடி மாதிரி நடந்து கொள்ளுவேன். இந்த மாதிரிலாம் நான் நடந்துட்டு அதெல்லாம் எனக்கு அப்படியே பாதிக்குது, உணர்த்துது. அப்படின்னோடனே நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் செபிக்கலாம், இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து சமாதானம் தருவார்னு முழங்கால் படியிட்டோம். அவரும் முழங்கால் படியிட்டார். நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் ஜெபிங்க, அப்புறம் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு. அவர் என்னை பார்த்து சொன்னார், எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்னார். கிறிஸ்தவர் தான், அவர் உண்மையை சொன்ன, ஜெபிக்கெல்லாம் தெரியாது, நான் அப்படிலாம் ஜெபிச்சதில்லை. இப்போ என்கிட்ட நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் இது மாதிரி குடித்தேன், வெறிச்சேன், சண்டை போட்டேன், பாவம் செய்தேன், சமாதானமே இல்லை, ஆண்டவர் எனக்கு மன்னிக்கணும் சொன்னீங்கல்ல, அதான், அவ்வளோதான். கண்களை மூடி இப்போ நம்ம 2 பேர் மாத்திரம் இல்லைங்க, இயேசு இருக்கிறார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடினாலும் அங்கே இருக்கிறேன்னு இயேசு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, அவர் இங்கே தான் இருக்கிறார். நீங்கள் கண்களை மூடி இயேசுக்கிட்ட அதை சொல்லுங்கள், அவ்வளோதான் ஜெபம். உடைய மனசில் இப்போ என்கிட்ட சொன்னீங்கல்ல, அது அப்படியே இயேசுவேன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள், அதான் ஜெபம்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடினார். இயேசுவே, நான் பாவியான மனுஷன், இது மாதிரி செய்தேன்னு 2 வார்த்தை ஆரம்பித்தார், அவ்வளோதான். அப்படியே சிறு பிள்ளை மாதிரி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சார். இருதயம் நொறுங்கி
அப்படியே அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அப்படியே அழுது ஐயோ, நான் எவ்வளோ பெரிய பாவி, என் மனைவியை அடித்து கொடுப்படுத்தினேன், கமிட்டியில் போய் சண்டை போட்டு சபையில் ஆண்டவரே நம்ம துக்கப்படுத்தினேன். அழுகிறார், அப்படியே அறிக்கிறார். ஜெபம் பண்ணவே தெரியாதுன்னார். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கார், அழுதுகிட்டே இறுதியை நொறுங்கி அழுகிறான். திடீரென்று அப்படியே டக்குன்னு ஜெபம் நின்று விட்டார். என்னடா அது, ஜெபம் முடிக்கலை, அப்படியே அப்ரப்டாக நிற்குதுன்னு சொல்லி நான் கண்ணை திறந்து அவரை பார்த்தேன். அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர், சட்டையெல்லாம் நனைஞ்சிருக்குது. அவர் சொன்னார், வெளியே சொல்ல முடியாத பாவத்தை நான் செஞ்சுருக்கிறேன், அதெல்லாம் கூட ஆண்டவர் உணர்த்துகிறார். நீ இந்த மாதிரிலாம் பாவம் செய்தியப்பா அப்படின்னு உணர்த்துகிறார். அதை சொல்லவே எனக்கு நான் கூசுதே, அதனால் என்ன செய்கிறதுன்னார். நான் சொன்னேன், நீங்கள் செய்கிற பாவம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் தான் உங்களுக்கு உணர்த்துகிறார். கண்ணை மூடி நீங்கள் இருதயத்தில் அறிக்கையிட்டு செவிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உண்மைதான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரை என்னை. அவ்வளோதான். சிறு பிள்ளை போல் அழுதார், இருதயம் நொறுங்கி அவரையே கண்ணீர் விட்டு அழுதார். தன் பாவத்திற்காக மனம் கசந்து அவர் அழுதார். 1/2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறார். ஜெபம் பண்ணவே தெரியாது என்னவர். அப்புறம் அவர் ஜெபிச்சு முடித்த பிறகு நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஒரு சிறு ஜெபம் பண்ணேன், அவ்வளோதான். முழங்கால விட்டு எழும்பும்போது அவருடைய முக ரூபமே மாறி இருந்தது. அப்படியே ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம், துக்கமெல்லாம் நீங்கள். அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த பாரெல்லாம் போயிட்டு எனக்கு அப்படியே லகுவாக இருக்குது, எப்படி அந்த சந்தோஷம் சொல்கிறதுன்னு தெரியல என்பதாய் சொன்னார். தான் ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த மகன் தன்னை தாழ்த்தி பாவியாக என் மீது கிருபையாருன்னு சொன்ன உடனே நீதிமானாக்கப்பட்டவராய் திரும்பி போனார். ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்ததுனால. அப்போ நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஒரு பாவம் செய்து விட்டால் சும்மா சாதாரண ஆண்டவரை தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழி விலகி போனோன்னு சபையில் சொல்கிற பாருங்க ஜெபம், பாவ அறிக்கை ஜெபம்னு வெறும் உதட்டில். இருதயம் இணையாட்டால் அந்த ஜெபத்தில் பிரயோஜனம் கிடையாது. உதட்டில் சொல்கிற ஜெபத்துக்கு பதில் வராது. இருதயம் நொறுங்கி இருதயத்திலிருந்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாயக்காரனுடைய ஜெபம் பாருங்கள், இருதயம் நொறுங்கி தன்னை தாழ்த்தி ஜெபித்தார். 4வது இன்னொரு ஜெபத்தை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அது லூக்கா 18வது அதிகாரம். லூக்கா 18வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். லூக்கா 18 அதிகாரத்தில் முதல் 8 வசனம். இதுக்கு பின்னால் தான் இந்த 2 பேர் தேவாலயத்தில் ஜெபிக்க போனோம். பரிசேயன் ஆயக்காரன் ஜெபம். இந்த 18 அதிகாரம் 1லிருந்து 8 வசனத்தில் பாருங்கள், அங்கே ஒரு ஜெபம் சொல்லப்படுகிறது. இது யாருடைய ஜெபம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஓமையாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இங்கே ஒரு விதவையினுடைய விண்ணப்பம், விதவையினுடைய ஜெபம். நீங்கள் பாருங்கள், இயேசு ஒரு ஓமையாக சொன்னாலும் அதில் ஒரு முக்கியமான கருத்தை ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அதில் ஒரு மனுஷி என்றோ ஒரு பெண் என்றோ சொல்லாதபடி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு விதவை அப்படின்னு குறிப்பாக சொல்கிறார். விதவையினுடைய ஜெபம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த தேசத்தில் நியாயாதிபதி, ஜட்ஜு, அந்த காலத்தில் ராஜாக்கள் அவங்க தான் நியாயாதிபதிகளாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் போய் மக்கள் முறையிடுவாங்க. இவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது விதவைக்கு. அதே அந்த நியாயாதிபதி இடத்துல முறையிட்டாள், விண்ணப்பம் பண்ணினாள், எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஒரு விதவை இருந்தாள் என்று ஆண்டவர் சொல்லார். விதவையினுடைய ஜெபம். அப்போ விதவை அப்படின்னு சொல்லி வரும்போது பெண்கள் புருஷனை இழந்து நிற்கும்போது அவங்க விதவைகள் என்று அழைக்கப்படுறாங்க. வேதத்தில் பார்க்கிறோம், அவர் விதவைகளின் தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். விதவைகள் மீது அன்பும் அக்கறையும் உள்ள தேவனுமாய் இருப்பதை பார்க்க முடியும். நீங்கள் ஒரு விதவையாக இருந்தால் மற்ற எல்லாரையும் விட உங்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப கரிசனை உள்ளவர். ஏன் அப்படி விதவைகள் மீது தேவன் அவ்வளவு கரிசனையும் அக்கறையும் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்றால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண் பிள்ளைகள் என்றால் அவங்க திருமணமாகும் வரைக்கும் தகப்பனை சார்ந்து அவங்க வாழுவாங்க. தகப்பனுடைய அரவணைப்பு, பாதுகாப்பில் இருப்பாங்க. பெண் பிள்ளைகளை குறித்து பைபிள் சொல்லும்போது
அவங்க வாலிப பிள்ளைகளாக இருக்கிறவங்க, சிறு பிள்ளையிலேருந்து வாலிப வயது வரைக்கும், திருமணமாக வரைக்கும் தந்தையினுடைய அரவணைப்பு, பாதுகாப்பில் இருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு கணவனுடைய பாதுகாப்பில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு பாதுகாப்புக்காக ஆண்களை டிபெண்ட் பண்ணி வாழுகிறது தான் பைபிள் சொல்லுகிறது. அப்போ அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு முதல்ல தகப்பன், அதன் பிறகு கணவன். அப்போ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் நியமித்திருக்கிற ஒரு காரியம். ஆனால் கணவன் இறந்துட்டா, விதவைகள் ஆக்கப்பட்டுட்டா என்ன நடக்கும்? அவங்க ஒரு 2 குழந்தை இருக்குதுன்னு வைங்க, சொந்த பெற்றோர் வீட்டுக்கு போக முடியாது. அவங்க அவங்க இன்னும் பையன் மருமகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அங்கே போக விரும்ப மாட்டாங்க. கணவனுடைய குடும்பத்தார் சில சமயத்தில் கைவிட்டுருவாங்க, என் பையனே இறந்துட்டான் இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே தனித்து விடப்பட்ட நிலைமையில் இவங்க யாரை மட்டும்தான் நம்ப முடியும்? அவங்களுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேலே, விசுவாசம் முழுவதும் கர்த்தர் மேலே. இனிமேல் ஆண்டவரே எனக்கு யார்? நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. வாலி பிள்ளைகளில் தகப்பன் இருக்க வரைக்கும் தகப்பனை சார்ந்திருப்பாங்க. இப்போ கணவன் இருக்க வரைக்கும் கணவனை சார்ந்திருப்பாங்க. கணவன் இல்லாத பட்சத்தில் தான் விதவைகள் ஆக்கப்பட்ட உடனே அவனுடைய வாழ்க்கை முறையே மாறும். அவங்களுக்கு என்ன வேணுனாலும் இதுக்கு முன்னால் கணவர்கிட்ட தான் சொல்லுவாங்க, இது வேணும், அது வேணும், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, பிள்ளைக்கு செய்யுங்கன்னு. இப்போ யாரும் இல்லை. இப்போ என்ன உலக பிரகாரமாக மனிதர்கள் யாரும் உதவி இல்லாத போது தேவனிடத்தில் போவாங்க. அவங்க கர்த்தரோடு நெருங்கி இருந்து கர்த்தரிடத்துல தான் தன்னுடைய காரியத்தை எல்லாம் சொல்லி கர்த்தரை சார்ந்து வாழ்கிற பழக்கம் வந்துடும். அதனால தான் விதவைகளை குறித்து வேதத்தில் ரொம்ப அருமையான காரியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். வேதத்தில் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அது 288வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்கள். 5வது வசனம், 5வது அதிகாரம் 5வது வசனத்தில், உத்தம விதவையாயிருந்து தனிமையாக இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சரிங்களா? விதவையாக இருக்கவங்கள பாருங்களேன், நீங்கள் வீடுகளில் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க தேவனிடத்தில் நம்பிக்கை, கர்த்தர் தான் இனிமேல் எனக்கு எல்லாமே. ஏன்னா யார்கிட்டையும் கேட்க முடியாது, கணவர் இல்லை. இப்போ நான் அவரை தான் சார்ந்து வாழணும், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், ஆண்டவர் தான், இயேசு தான். நீ ஆண்டவரை சார்ந்து வாழ்வாங்க. இரவும் பகலும் ஆண்டவரிடத்தில் தான் ஜெபிப்பேன். என்னன்னாலும் ஆண்டவர் தெரியப்படுத்துவாங்க. வசனம் சொல்லியிருப்பாருங்க, தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள் என்று சொல்லப்படும். விதவையானவள் தேவனிடத்தில் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி விழித்திருப்பாள் என்பதாக. அப்போ நீங்கள் ஒரு விதவையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்க எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் இரவும் பகலும் அவர் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும், அவரை தான் சார்ந்து கொள்ளணும்னு வேதம் சொல்லுகிறது. நிறைய விதவைகளுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நாயன் ஊருக்கு போகிறாரு, ஒரு விதவை அழுது கொண்டு வருகிறாள். தன்னுடைய ஒரே மகன் மரித்து விட்டான். இயேசுவால் அதை தாங்கிக் கொள்ள முடியல, மனது உருகுகிறார். அந்த விதவியின் கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை அசைத்து விட்டது. அவர் போய் சொல்கிறார், ஸ்திரீ அழாதே, நீ அழாத, நீ அழுத என்னால் தாங்கி கொள்ள முடியல. அப்போ அவனுடைய அழுகையை மாற்றணுமானா ஒரே வழி, மரித்து போன மகன் உயிர் பெறணும். அந்த மகனை வச்சு தான் ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார். ஒரு விதவையின் கண்ணீரை துடைக்க மரித்து போன மகனை உயிரோடு எழுப்பினார். பாருங்கள், அப்படி தான் ஆண்டவர் விதவைகள் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன். நீங்கள் நினைக்கலாம், ஒரு விதவையாக இருக்கலாம், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவதற்கு இல்லை, தனிமையாக நான் போராடி கொண்டு இருக்கிறேன். இல்லை, இயேசு உங்கள் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறபடி உத்தம விதவையாக இருப்பதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். அதில் சில இளம் விதவைகள், அவங்களை குறித்து இந்த உத்தம விதவைகள் கூட்டத்தில் அவங்களை சேர்த்து கொள்ளாத அப்படின்னே ஒரு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவங்க திடீர்னு திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை அமையலாம். ஆனால் கொஞ்சம் 2 பிள்ளைகள் இருக்கிறது, கொஞ்சம் வயசாயிட்டுன்னா அவங்க இனி அடுத்த வாழ்க்கையை நினைக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைகளை நான் வளர்த்து ஆளாக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைகளுடைய தேவைகள், தன்னுடைய தேவைகளுக்கு யார்கிட்ட கேட்க? ஆண்டவர் தான். அதனால் தான் ஆண்டவர் சொல்றார், விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறது. அது ஒரு பக்தி, மாசில்லாத பக்தி. நம்ம ஆண்டவர் மேலே அன்பு விசுவாசமாக இருக்கிறோன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் மாத்திரம் போதாது. நம்ம பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரோடு இருக்கிறன்னு சொன்னால் மாத்திரம் போதாது. விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்க வேண்டும்
என்று ஆண்டவரை சொல்கிறார். அதுதான் சுத்தமான பக்தி. அப்போ பக்தியில் ஒரு காரியம், விதவைகள், அதாவது அவங்களுக்கு யார் இல்லாமல் இருக்கிற உத்தம விதவைகள், வயதான காலத்தில் தனிமைப்பட்டவங்களை விசாரிப்பது, அவங்களிடத்தில் அன்பு காட்டுவது, அவங்களுக்கு உதவி செய்வது. அதனால தான் இப்போ எங்கள் சர்ச்செல்லாம் விதவைகளுக்குன்னு மாதந்தோறும் உதவித்தொகை கொடுக்க நாங்கள் சபையில் ஒழுங்கு செய்திருக்கிறோம். நல்ல மாதத்தில் ஒரு நாள் விதவைகளை அழைத்து அவங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தி நல்ல உணவு கொடுத்து சந்தோஷமாக அனுப்புவோம். கிறிஸ்மஸ் காலங்களில் உடை கொடுக்கும்போது விதவைகளுக்கு முதலிடம் கொடுப்போம். உதவியற்ற ஆதரவற்ற விளைந்த விதவைகளை தேடி போய் அவங்க என்ன கலரில் எப்படி சேரீ கேட்குறாங்களோ அதை நோட் பண்ணி அதை வாங்கி கொடுப்போம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் விதவைகள் குறித்து தேவன் மிகவும் அக்கறை உள்ள தேவன். இங்கே ஒரு விதவையினுடைய ஜெபத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த விதவை அந்த நியாயாதிபதி இடத்துல முறையிடுகிறாள். அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் அந்த விதவையுடைய ஜெபத்தை பாருங்கள், விடலை. திரும்ப 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 தினம் தன்னுடைய விண்ணப்பத்தை செலுத்தி கொண்டே இருக்கிறாள். இந்த ஆள் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த ஆள் நீதி உள்ளவன் அல்ல, நீ போயிடலை, இவர் தான் எனக்கு நியாயம் செய்ய முடியும்னு திரும்ப திரும்ப ஜெபிக்கிறாள். அதே மாதிரி தான் நீங்கள் ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. ஒரு முறை ஜெபிச்சோம், பதில் வரலையே விட்டுறக்கூடாது. 5 நாள் ஜெபிச்சோம், 10 நாள் ஜெபிச்சோம், பதில் வரலையே விடக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கணும். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், அந்த விதவை விடாமல் ஜெபித்து கொண்டே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36-37 வசனத்தில் ஒரு விதவை குறித்து சாட்சியாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36-37 வசனம் பாருங்கள். பைபிளை புரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 80வது பக்கம் எடுத்துட்டிங்களா? அதில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள் எடுத்துட்டிங்களா? பாருங்கள். 80வது பக்கத்தில், ஆசேருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். பார்த்தீங்களா? ஒரு தீர்க்கதரிசி. அவள் இயேசு கிறிஸ்து குழந்தை தேவாலயத்தில் கொண்டு வந்தபோது அவளுடைய தீர்க்கதரிசன அபிஷேகத்தினால் அறிந்து இயேசுவை கையிலேந்தி ஆசீர்வதிக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு என்ன சொல்லப்படும்? 84 வயதான ஒரு விதவை தாய். அவங்க இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபித்து தேவாலயத்தை விட்டு போகிறது இல்லை, தேவ சமூகம். அப்போ ஒரு விதவையினுடைய முழு டிபெண்டன்சி, தன்னுடைய சார்ந்திருப்பது கர்த்தர் இயேசு, அவருடைய பிரசன்னம். அவர் தான் எனக்கு எல்லாமே. இரவும் பகலும் அவரை சார்ந்திருப்பார், அவரை நோக்கி ஜெபிப்பார், உபவாசம் பண்ணுவது. பார்த்திங்களா? அந்த விதவை குறித்து சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால் நீங்கள் ஒரு விதவை சகோதரியாக தாயாராக இருந்தால் நீங்கள் இயேசுவை நல்லா நெருங்கி சார்ந்து கொள்ளுங்க. ஏன்னா அவர் உங்களுடைய தேவன், உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். உங்களுடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்துங்க, ஜெபத்தில் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். உபவாசம் பண்ணி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த விதவை பெண்ணை போல நீங்களும் அப்படி ஜெபிங்க அப்படின்றதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை. சரி, இந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த விதவை, அந்த பெண், அந்த சகோதரி ஜெபித்த ஜெபத்தை குறித்து லூக்கா 18 இயேசு சொல்கிறார்ல, அந்த ஜெபம் அவங்க தினமும் ஜெபிக்கிறாங்க. நியாயாதிபதி பதிலே சொல்ல மாட்டேங்கிறான், ஏன்னா அநீதி உள்ள நியாயாதிபதி. அதனால் ஒரு நாள் இவங்க தொடர்ந்து வந்து ஜெபிக்கிறதுனால அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி மைண்டில் என்ன வருது? இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இவள் டெய்லி அலட்டிக்கிட்டே இருக்கிறா, எனக்கு நியாயம் செய்யுங்க நியாயாதிபதியேன்னு சொல்லி. அதனால் இவளுக்கு தொந்தரவு பொருட்களை இவளுக்கு செஞ்சிருவோன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் வாக்கு அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். இரவும் பகலும் ஜெபிக்கிறது, இரவும் பகலும். ஏன்னா விதவைகளுக்கு சில குடும்ப பொறுப்புகள் இருக்கலாம், பிள்ளைகள் இதெல்லாம். சில குடும்பத்தில் அவங்க வயதான அந்த தாய்மாராக இருப்பாங்க, பிள்ளைகள் பேர பிள்ளைகளாக இருந்திருப்பாங்க. அவங்க குடும்பத்தார் மருமகள் அல்லது மகள் கவனித்து கொள்வாங்க. இவங்களுக்கு அதிக வேலை இருக்காது, இவங்க அதுக்குள்ள அறையிலே இருப்பாங்க. நல்ல டைம் உங்களுக்கு, நல்ல வசனத்தை தியானிங்க, இரவும் பகலும் ஜெபம் பண்ணுங்க. நேரத்தை டிவிக்கு முன்னால் வீணாக்கி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஆசைவிடாதங்க. தேவ சமூகத்துக்கு போங்க, ஆண்டவரோடு பேசுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்கு எல்லாம் ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, உங்களை மாதிரி விதவைகள் இயேசுவை அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் எல்லாரும் இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். விதவைகளின் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை தேசத்தில் இருக்கிற எல்லா விதவைகளையும் அறிந்து கொள்ளணும். அப்படி அடைக்கலத்துக்குள்ளே வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க வேண்டிய இவ்வளோ காரியம் இருக்குல்ல. உங்களுக்கு அதிகமான ஒரு வேலை இல்லாத பட்சத்தில் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த விதவை பாருங்கள், தேவாலயத்தை விட்டு விலகலை, உபவாசத்தில் ஜெபத்தில் தரித்திரு நாள். அந்த மாதிரி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது சில சமயத்தில் சோர்வு வந்துடும். எவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என் பிள்ளைகள் காரியத்தில் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, இந்த பேர பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நிறையா இந்த வயதான இந்த தாய்மார் தான் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு ரொம்ப பாரம் எடுப்பாங்க. ரொம்ப கவனமாக அவங்க ரட்சிக்கப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரணும் அப்படிலாம் சொல்லி ரொம்ப துக்கத்தோடு விசனத்தோடு சொல்லுவாங்க இல்லை. அப்போ அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கிறதுன்னு கேட்டால், பதிலை பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபிக்கிறார். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுக்க சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். அநீதி உள்ள நியாயாதிபதியை பாருங்கள், தொடர்ந்து விதவை போய் ஜெபிக்க 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 ஒரு நாள் இவளுக்கு நியாயம் செஞ்சுன்னு நினைக்கிறான்ல. ஆனால் தேவன் நீதி உள்ளவர், அவர் உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் உள்ளவர். அப்போ அவங்களுடைய ஜெபத்தை அசட்டை பண்ணுவாரா? அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதத மாதிரி தெரியும், ஆண்டவர் கவனிக்காத மாதிரி தெரியும். இல்லை, சோர்ந்து போகாதங்க. இயேசுவே சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும்னு தான் இதை சொல்லுகிறார். அப்போ ஜெபத்தில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பதில் வரலையே, இன்னும் கேட்கப்படலையே, நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரலையேன்னு சோர்ந்து போகக்கூடாது, விடக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும், பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். என் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனின் விஷயத்தில் பொறுமையாக இருந்த பதில் தருவாராம். ஆண்டவர் அவசரப்பட மாட்டார். நமக்கு எப்பொழுதும் அவசரம், உடனே நடந்துடணும்னு. அந்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார், ஏற்ற சமயத்துக்கு பார்த்து கொண்டே இருப்பார். அந்த டைமில் அந்த காரியமெல்லாம் நிறைவேறுவதை பார்க்கலாம். அதே சமயத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அப்போ ஆண்டவர் சொல்ல, சீக்கிரத்திலே உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார். அதனால் ஜெபத்தை விட்டு விடாதங்க, ஜெபத்தில் சோர்ந்து போகாதங்க. அந்த விதவை சகோதரி எப்படி ஜெபிச்சாங்களோ அதே மாதிரி தொடர்ந்து திரும்ப 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 ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருங்க. உங்களுக்கான பதில் கட்டாயம் வரும். அதனால் ஜெபத்தில் ஒரு பகுதி ஒரு விதவையினுடைய ஜெபம்.